மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஞாயிற்றுக்கிழமையிலும் நெல் கொள்முதல் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 144 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 1,21,054 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அதில் 1,07,821 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள 13,732 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் 20 மையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. தினசரி 150 லாரிகள் மூலம் சராசரியாக 3000 மெட்ரிக் டன் நெல் இயக்கம் செய்யப்படுகிறது. மேலும் தினசரி 1 அல்லது 2 ரயில்கள் மூலம் சராசரியாக 2000 முதல் 4000 மெட்ரிக் டன் வரையான நெல் மூட்டைகள் வெளி மாவட்டங்களுக்கு அரவைக்காக நகர்வு செய்யப்பட்டு வருகிறது. NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலை கிடங்கில் 6000 டன் நெல் மூட்டைகள் சேமிக்கப்பட்டுள்ளன. 10,000 வரை சேமிக்கப்பட உள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.